வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், விஜி பொட்டிக். நாம் இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு வந்து ப்ளவுஸ் வந்து நார்மலாக வந்து லைனிங் ப்ளவுஸோ இல்லை சாதா ப்ளவுஸோ ஸ்டிச் பண்ண தெரிஞ்சாலே போதும். அதை வச்சு நம்ம எப்படி கை நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களுமே உங்களுக்கு பயனுள்ளதெல்லாம் நீங்களும் பார்த்து நீங்களும் அதுலேருந்து கற்றுக்கிட்டு மேலே வரணும். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். உங்களுக்கு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள். அதன் மூலிமா எத்தனை பேருக்கு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண பிடிக்கும் அப்படின்றத நானும் தெரிஞ்சுக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன பண்ணணும், பேசிக்காக நமக்கு வந்து சாதா ப்ளவுஸோ ஒரு லைனிங் ப்ளவுஸோ ஸ்டிச் பண்ண தெரியுது அப்படின்னாலுமே போதும். அதை வந்து நமக்கு ப்ராப்பராக வந்து எல்லாமே செய்ய தெரியணும். நார்மலாக வந்து நம்ம தைப்போம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் வந்து எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் வந்து ஒரு ஒரு லைனிங் ப்ளவுஸ் ஒரு கஸ்டமர் கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து அது வந்து எவ்வளோ வந்து நீட்டாக நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுக்கணுன்ற அளவுக்கு நமக்கு தெரிஞ்சாலே போதும். அது மட்டும் இருந்தாலே நல்லா நமக்கு கஸ்டமரும் அதிகரிப்பாங்க, நம்மளும் நல்லா கை நிறைய சம்பாதிக்கலாம். எனக்கு வந்து பார்க்க போனால் அதிகமாக வந்து நான் வந்து அனுபவிச்சதான் உங்களுக்கு நான் வீடியோவாக போடுறேன். எனக்கு வந்து அதிகமாக கஸ்டமர் வந்து எனக்கு அதிகமாக நல்ல பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறதே வந்து ப்ளவுஸில் தான். ப்ளவுஸ் தான் எனக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து எனக்கு பேர் வாங்கி கொடுத்ததுன்னு பார்க்க போனாலே ப்ளவுஸ் தான். எனக்கு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதெல்லாம் அவ்வளோ பிடிக்கும். அவ்வளோ பிடிக்கிறதுனாலே என்னமோ எனக்கு அதில் தைக்கும்போது எனக்கு ஒவ்வொருத்தவங்க ஒரு ஒரு ப்ராப்ளத்தை சொல்லும்போது அலோ ப்ளவுஸ் கொடுக்கும்போதோ இல்லை அவங்க வந்து வேர் பண்ணதில் வந்து சரியில்லை, எனக்கு இது போல் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து இல்லாமல் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது என்னால் உடனே புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா நம்ம வந்து அதிலே ஊறிட்டோம். நான் அந்த அளவுக்கு அதிலே ஊறிட்டதுனால எனக்கு வந்து அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு எனக்கு புரிஞ்சிடும். அதுக்கு தகுந்த மாதிரி நான் அளவு ப்ளவுஸில் மென்ஷன் பண்ணிக்குவேன். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த அளவு வந்து நான் அளவு இன்ச் டேப் வச்சு அளவு எடுத்து அதை நான் சரி பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சி போகிறதுனாலேயே அடுத்தடுத்து அவங்க வந்து நம்மக்கிட்ட வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கஸ்டமர் வருவாங்க. ஏன்னா இந்த ப்ராப்ளத்தால் நிறைய பேர் வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கே பயந்துக்கிட்டு வேண்டாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து இவங்ககிட்ட துணி கொடுக்கலாமா வேண்டாமா, எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது, அதை நான் எப்படி சரி பண்ணுறது, இவங்ககிட்ட கொடுத்தா அவங்க சரி பண்ணி தைச்சி தருவாங்களா அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில் என்ன பண்ணிவிடுவாங்கன்னா வேறு யார்கிட்டையும் துணி கொடுக்கறதுக்கும் யோசிச்சுக்கிட்டு இப்படியே இருப்பாங்க. அதுபோலவே நிறைய பேர் இருக்க தான் செய்கிறாங்க இல்லையா. இதுபோல் நீங்கள் சின்ன சின்ன நுணுக்கங்கள்லாம் வந்து அவங்க சொல்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் சரியாக வந்து அவங்க சொல்கிற ஃபீட்பேக் எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து நிறைய வந்து கஸ்டமரும் அதிகரிப்பாங்க. உங்களுக்கு துணியுமே வந்து அதிகமாக வரும். நீங்கள் அதன் மூலிமா நீங்கள் நிறைய வந்து கஸ்டமர் ஆர்டர் பிடிச்சி நீங்கள் கை நிறைய சம்பாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இல்லை சிஸ்டர், எனக்கு வந்து அது மாதிரிலாம் இல்லை, ஆனால் நல்லாவே தைப்பேன், எனக்கு வந்து கஸ்டமரே இல்லை, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்குமே நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் நல்லா தான் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கஸ்டமர் வரலன்னா வர்ற வரைக்கும் வரட்டும், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் ஏரியாவுக்குள்ளார பக்கத்தில் ஏதாவது ஒரு டைலர் கடைங்களை பார்த்துட்டு போயிட்டு நீங்கள் இந்த மாதிரி நான் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறேன், எனக்கு ஒரு ப்ளவுஸ்க்கு எவ்வளோ தருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டு நீங்கள் அவங்க கட் பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் அதை வாங்கிட்டு வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். சும்மா இருக்கக்கூடாது நம்ம இல்லையா. என்றைக்குமே வந்து நமக்கு சும்மா இருந்தால் நமக்கு வந்து யாரும் காசு கொடுத்து உதவுறவங்க கிடையாது. நம்ம ஒரு கையில் வந்து சேமிப்போ இல்லை நம்ம ஏதாவது கையில் சம்பாதிச்சு கையில் வச்சுருக்கோம் அப்படின்னா தான் வந்து நம்மளே மதிப்பாங்க. நம்ம வீட்டில் இருக்கிறவங்களே அப்படி தான். அப்படி இருக்கும்போது நம்மள அக்கம் பக்கம் இருக்கிறவங்களாம் என்ன நினைப்பாங்க, இவங்க வந்து சும்மா ஹவுஸ் ஒய்ஃபு வீட்டில் தான் இருக்காங்க, இவங்க வந்து எல்லாத்துக்கும் வந்து காசுன்னா ரொம்ப இது பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் கேட்கவும் செய்வாங்க, பேசவும் செய்வாங்க இல்லையா. ஏன்னா இதெல்லாம் வந்து கடந்து தான் வந்திருக்கோம். நானுமே ஒரு லேடிஸுன்றதுனால நம்ம எல்லா விஷயத்தையுமே நம்ம கடந்து தான் வந்திருக்கிறோம். காசு இருந்தால் ஒரு மாதிரியும் காசு இல்லைன்னா ஒரு மாதிரியும் பார்க்க தான் செய்கிறாங்க. இந்த உலகத்தில் வந்து காசுக்கு தான் மரியாதையாக இருக்குது. மனுஷனுக்கு ஒரு 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 ஜீவன் வந்து உயிருள்ள ஜீவன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து பார்க்கறது கிடையாது. பணம் இருந்ததுன்னா உங்ககிட்ட பேசுவாங்க, பணம் இல்லைன்னா உங்ககிட்ட பேச மாட்டாங்க. அப்படி தான் வந்து இந்த காலகட்டம் இருக்குது. அப்போ அந்த பணத்தை தேடி நம்மளும் ஓடிக்கிட்டே இருக்கோம். ஒருத்தர் வருமானம் நம்ம குடும்பத்துக்கு ஒன்றும் தோதுபட மாட்டுது, பத்த மாட்டுது. அப்போ என்ன பண்ணணும், இன்னும் 2 பேராக நம்ம சம்பாதிக்கிறோம் அப்படின்னா தான் வந்து ஒருத்தர் வருமானம் வந்து வீட்டு செலவுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு ஒருத்தர் வருமானம் கரெக்டாக இருக்கும். இன்னொருத்தவங்க வருமானம் வந்து நீங்கள் வந்து ஒரு பர்சனலாக ஒரு சேமிப்போ இல்லை வந்து உங்களுக்கு தேவைக்கு என்ன பண்ணணுமோ
இல்லை ஒரு 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 ஜுவல்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து வைக்கிறீங்களோ, அது எதா இருந்தாலுமே வந்து செகண்டாக வந்து நீங்கள் இன்னொருத்தர் வருமானத்தில் வந்து நீங்கள் அதை நீங்கள் பண்ண முடியும் இல்லையா? ஒருத்தர் வருமானத்திலே நீங்கள் எல்லாமே பண்ணணுன்னும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்ககிட்டயுமே நீங்கள் கேட்குறதுக்கு ஒரு தர்ம சங்கடமாகவே இருக்கும். ஏன்னா நம்ம குடும்பத்தில் நடக்கிறது நமக்கு தான் தெரியும் இல்லையா? பார்க்குறவங்களுக்கெல்லாம் தெரியாது. நமக்கு தான் தெரியும் என்னென்னா ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதை நம்ம எப்படி சரி பண்ணிக்கிட்டு நம்ம வந்து அந்த ப்ராப்ளம்ஸ்லேருந்து தாண்டி வரணும் அப்படின்றத யோசித்து நம்ம தான் யோசித்து பண்ணுவோம் இல்லையா? அப்போ நமக்கு தெரிஞ்சுக்கிட்டே நீங்கள் போயிட்டு நம்ம வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட போய் எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்கும்போது அவங்களால ரெடி பண்ணி கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது இல்லையா? அப்போ இன்னும் வீட்டில் வந்து ப்ராப்ளம்ஸ் இன்னும் அதிகரிக்க செய்யும். அப்போ நம்ம அதை என்ன பண்ணணும்? நம்ம கைத்தொழில் ஏதாவது ஒன்று கற்று வச்சுக்கிட்டீங்க நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்க, கைத்தொழில் ஏதாவது ஒன்று கற்று வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது பெனிஃபிட் தான் வந்து எப்பயுமே வந்து கைத்தொழில் வந்து நம்மளை வந்து கீழே என்றைக்குமே தள்ளாது. நம்ம மேலே வரத்துக்கு தான் என்றைக்குமே வந்து கைத்தொழில் வந்து இருக்க செய்தே தவிர நம்ம வந்து இன்றைக்கி அந்த தொழிலை கற்றுக்கிட்டேன் அதால் எனக்கு நஷ்டம் தான் வந்தது அப்படின்ட்டு சொல்கிறவங்களாம் ஒருத்தர் கூட சொல்ல முடியாது. ஏன்னா இன்றைக்கி வந்து கைத்தொழில்ன்றது வந்து இன்றைக்கி வந்து நீங்கள் டைலரிங் வேலை தான் கைத்தொழில் அப்படின்னு கிடையாது. ஏன்னா இந்த ஃபீல்டை வந்து ஒரு சில பேருக்கெல்லாம் பிடிக்காமே இருக்கலாம். எனக்கு வந்து அந்த ஊசினா பயம், எனக்கு அந்த கத்திரிக்கோல் பிடிச்சி கட் பண்ணுறதுக்கு பயம், இப்போ இடுப்பு பெயின் வரும் அதனால் நான் தைக்கிறதுக்கு பயம் அப்படின்ட்டு நிறைய பேர் இருக்க தான் செய்வாங்க. அதனால் வந்து அவங்களெலாம் வந்து நம்ம குறை சொல்லிட முடியாது. எல்லாருக்குமே அந்த வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நம்ம ஸ்டிச் பண்ணி இவ்வளோ சம்பாதிக்கணுன்ற எண்ணம் வராது. ஆனால் சம்பாதிக்கணுன்ற ஒரு எண்ணம் வரும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா வீட்டில் இருந்துக்கிட்டே நீங்கள் துணி வாங்கிட்டு வந்து சேல்ஸ் பண்ணலாம். அப்படியுமே நீங்கள் உங்களுடைய வருமானத்தையும் சம்பாதிக்கலாம். நீங்களுமே வந்து ஒரு பிஸ்னஸ் வீட்டில் இருந்துக்கிட்டே ஒரு பிஸ்னஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கலாம். புரியுதுங்களா? அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளானை வந்து யோசித்து பண்ணுங்கள். வந்து உங்கள்கிட்ட ஒரு காசு ஏதோ ஒரு சேவிங்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதாவது சாரீ, ப்ளவுஸ், பாவாடை இதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்து நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே சேல்ஸ் பண்ணலாம் இல்லையா? இது போலேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஏதாவது ஒரு கைத்தொழில் நம்மக்கிட்ட இருக்கணும் இல்லையா? நீங்கள் அதை மட்டும் யோசித்து செய்யுங்க. இன்றைக்கி வந்து பெண்களால் முடியாது எதுவுமே கிடையாது. நம்ம வந்து சாதிக்க தான் பிறந்துக்கிறோமே தவிர உட்காந்துக்கிட்டு வேஸ்ட்டாக அந்த டைமை வேஸ்ட் ஆக்கணும்னு நினைக்கவே கூடாது இல்லையா? இன்றைக்கி பெண்கள் எல்லாத்தையுமே நம்ம சாதிச்சு தான் மேலே போயிட்டே தான் இருக்கோம். முன்னெல்லாம் வந்து மகளிர் தினம்னு வந்து அந்த அளவுக்குலாம் வந்து ஃபேமஸாக கொண்டாடுறதே கிடையாது. ஆனால் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு கொண்டாடுறாங்க. அப்போ அந்த அளவுக்கு நம்ம வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? இன்றைக்கி எல்லா இடத்துலையுமே லேடிஸ்க்கு தான் முன்னுரிமை இருக்குது. ஜென்ஸை விட லேடிஸ்க்கு தான் அந்தளவுக்கு பெண்களுக்கு தான் வந்து முன்னுரிமை அதிகமாக இருக்குது. அதேமாரி நம்மளும் ஜெயிச்சு காட்டிக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கோம் இல்லையா? அதை வந்து நம்ம பயன்படுத்திக்கணும். வந்து ஒரு நல்ல விதமாக பயன்படுத்தி அதுலேருந்து நம்ம மேலே எப்படி வரணும் அப்படின்றதையும் பார்க்கணும். நம்ம பசங்களுக்கு வந்து ஒரு சேவிங்ஸ் ஏதாவது பண்ணி வைக்கணும். முடிஞ்ச வரைக்கும் நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவிச்சதை தான் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் பசங்களுக்கு ஃப்யூச்சரில் நம்ம வந்து ஒரு சொத்து சேர்த்து வைக்கணும், அது வாங்கணும், இது வாங்கணுன்றதை விட பசங்களுக்கு ஒரு கடன் இல்லாத வாழ்க்கையாக கொடுத்தாலே போதுன்ற மாதிரி தான் இப்போதைக்கு நமக்கு இருக்குது. இது வந்து நான் அனுபவித்த ஒரு பாடம் தான் இது. ஏன்னா அவ்வளோ கடனில் இருந்துச்சு. அவ்வளோ கடன்லேருந்து நான் மீண்டு எந்திரிச்சு வந்திருக்கேன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப போராடி இருக்கிறேன் நான். இன்றைக்கி எனக்கு 36 வயசு ஆகுதுன்னா நான் எவ்வளோத்த நான் மீண்டு எந்திரிச்சு வந்திருக்கிறேன். நான் எவ்வளோத்த தாண்டி வந்திருக்கேன். எவ்வளோ பேர் வந்து என்னென்னலாம் சொல்லியிருப்பாங்க. இதே சொந்தம் பந்தம்னு எவ்வளோ பேர்கிட்ட நான் அசிங்கப்பட்டிருப்பேன்றதெல்லாம் வந்து அதை வாய் வார்த்தையால் சொல்லவே முடியாது. அவ்வளோத்த கடந்து வந்து தான் நான் வந்து இன்றைக்கி இந்த 36 வயசில் வந்து நான் இன்றைக்கி இந்த வீடியோவை உங்களுக்கு போடுறேன் அப்படின்னா சும்மா சாதாரணமாக கிடையாது. அவ்வளோ கஷ்டத்தை நான் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். இந்த 36 வயசில் நான் 100 வயசில் வாழ வேண்டிய வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டேன். யார் எப்படின்றதையும் புரிஞ்சுக்கிட்டேன். யார்கிட்ட எப்படி நடந்துக்கணுன்றதையும் புரிஞ்சுக்கிட்டேன். அப்பா அம்மா இல்லாமல் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தேன். இப்பயுமே நான் இன்னும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன். நான் எனக்குன்னு என்றைக்கி ஒரு சுதந்திரமான நாள் சுதந்திரம்னா எனக்கு சுதந்திரம் தான் எங்கள் வீட்டில். நான் சொல்கிறது தான் எல்லாமே. அதனால் வந்து அந்த விஷயத்தில் எனக்கு சுதந்திரம் இல்லை அப்படின்னு நான் சொல்லிட முடியாது. சுதந்திரமாக தான் இருக்கிறேன். எப்படி சொல்கிறதுன்னா இன்றைக்கி நான் பிறந்ததுலேருந்தே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன். இன்னமும் வந்து என் குடும்பத்துக்கோசம் நான் அப்போ கஷ்டப்பட்டதை விட இப்போ என் குடும்பத்துக்கோசம் நான் கஷ்டப்படுறேன்னும் போது அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. அது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. நான் இன்றைக்கி வந்து ஒரு கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து போய்கிட்டே இருக்கேன். நானும் ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். இன்னமும் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். என்னால் அதை வந்து அது சரியாக வந்து கொண்டு போய் நிறுத்த முடியல. நானும் இன்னும் ஹார்ட் ஒர்க் போட்டுக்கிட்டே தான் இருக்கேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் போட்டுக்கிட்டே தான் இருக்கேன். ஆனால் என்னால் கடன் இல்லாத வாழ்க்கையை என்னால் வாழணும்னு நினைக்கிறத என்னால் முடியல. ஒரு வேளை என் பசங்கள்லாம் வந்து படித்து முடிச்சுட்டு அவங்க வந்து ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்பா அம்மாவை ஒரு கடன் இல்லாத வாழ்க்கையை
திருப்பி கொண்டு வர முடியுமா அப்படின்ற யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு என்னுடைய டார்கெட் என்னென்னா, நான் வந்து என் பசங்கிட்ட என் குடும்பத்தை வந்து ஒப்படைக்கும்போது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவங்கக்கிட்ட வந்து ஒப்படைக்கணும். இவ்வளோ கடன் இருக்குது, இவ்வளோ நான் பார்த்துருக்கேன் போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் பசங்கக்கிட்ட தலையில் வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் நான் யோசிக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் நம்மளே போராடி எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு தான் மீண்டு இடையே வரணும் அப்படின்னு தான் நிறைய யோசித்து செஞ்சுட்டு இருக்கேன். அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கு போகிறதுக்கு ரீசனும் இதே தான். என்னுடைய லைஃப்பை நான் எப்படியாச்சும் ஒரு நல்ல விதமாக அதை யூஸ் பண்ணி அதை நான் எப்படியாச்சும் கொண்டு வந்து என் பசங்கிட்ட என் பசங்களும் சொல்லணும், அம்மா வந்து இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அப்பாவும் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும் அப்படின்றது தான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். நம்ம வந்து யோசித்த டாபிக் வேறு, இப்போ பேசிக்கிட்டு போகிற டாபிக் வேறு. சரி, ஓகே, விடுங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து இது போல் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கிட்டு போகிறீங்க அப்படின்னாக்கா வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து கஸ்டமர் வந்து அதிகரிப்பாங்க. இதை வந்து நீங்கள் பயன்படுத்தி பார்த்துட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கி வந்து ஒவ்வொரு கஸ்டமருமே நமக்கு அவ்வளோ ஒரு பொக்கிஷம். அந்த ஒரு கஸ்டமரால் வந்து நமக்கு நிறைய கஸ்டமர் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து ஒரு கஸ்டமர் வராங்கன்னாலுமே நீங்கள் அந்த கஸ்டமருக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் அவங்க சொல்கிற மாதிரி நீங்கள் கரெக்டாக ஸ்டிச் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னாலுமே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் வந்து இருக்குது. நீங்கள் அதனால் வந்து ஃபீல் பண்ணாதீங்க. என்றைக்குமே தன்னம்பிக்கையோடு முயற்சியோடு இருந்துக்கிட்டே இருங்க. நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னம்பிக்கையோடு இருங்க. நம்மளால் முடியும். புரியுதுங்களா? இன்றைக்கி வந்து கஸ்டமர் இல்லை அப்படின்றதுனால நீங்கள் வந்து தன்னம்பிக்கை இழந்துட்டு இருக்கக்கூடாது. நம்மளால் முடியுன்ற ஒரு அச்சீவ்மெண்ட்டோடு நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டெப்பு எடுத்து வைங்க. நம்மளால் முடியும். இந்த மட்டும் நீங்கள் என்றைக்குமே வந்து ஒரு மூல மந்திரம் மாதிரி நீங்கள் அதை யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். தன்னம்பிக்கையோடு இருந்துக்கிட்டே இருங்க. நமக்குன்னு ஒரு காலம் வரும்போது நீங்கள் அடித்து தூள் கிளப்பிக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஏன்னா எனக்கு அதுக்கு மாதிரி நேரம் வந்ததுக்கப்புறம் தான் நான் யாருன்னு என்னால் சாதிச்சு காட்ட முடிஞ்சுது. அப்போது அவங்கவுங்களுக்குன்னு ஒரு நேரம் இருக்குது. அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அது வரைக்கும் என்ன பண்ணணுன்றதை உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? அதை நீங்கள் செய்யுங்க. சும்மா இல்லாமல் ஏதாவது வீட்டுக்கு ஒரு 10 ரூபாய் நீங்கள் சம்பாரித்து உங்களுடைய ஓன் செலவுக்கும் நீங்கள் பார்க்குற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் சொன்னது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போது வந்து சாதா லைனிங் ப்ளவுஸ் தான் இது. அவங்களுக்கு வந்து பட்டிக்கு ஜாக்கெட்டுக்கு துணி பத்தவே இல்லை. ஆனால் அவங்களுக்கு இது வேணுன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதனால தான் இதிலே ஸ்டிச் பண்ணியிருந்தேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.